ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சஷ்டி விரதம் முதல் நாள் காலைல பெருக்கி வீடை தொடச்சிட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு விளக்கேற்றி வத்தி ஏற்றி முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வச்சு கையில் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் காப்பு கட்டியிருக்கோம். இது 7 நாளைக்கு இந்த காப்பு. இது மத்தியானத்துக்கு தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், சாமி படைக்க போய் மத்தியானம் நம்ம பார்க்கலாம். வெத்தலை நான் பொட்டு வச்சுலாம் எடுக்கவே இல்லை. நாளைக்கு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். மதியானம் படைக்கிறதுக்கு விளக்கெலாம் ஏற்றியாச்சு, சாப்பாடெலாம் இது பண்ணியாச்சு. நான் வெத்தலை தீபம் மட்டும் வெத்தலை நல்லா கழுவி தேய்ச்சி கழுவிட்டு, அதுக்கப்புறம் காம்பெல்லாம் கிள்ளி வச்சுட்டு, ஒரு தட்டு யூஸ் பண்ணாத தட்டு இல்லைன்னா தாம்பூல தட்டு, இதில் சுற்றி பொட்டு வச்சுட்டு, வெத்தலைலாம் ஒன்றுமெல்லாம் அழகாக அடுக்கிட்டு, அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, பூ போட்டுட்டு, ஒரு விளக்கு அந்த வெத்தலை காம்பு அந்த வெத்தலை காம்பு அந்த விளக்குலேயே போட்டுட்டு ஏற்றிக்கணும். அப்புறம் சாப்பாடு வச்சு படைச்சிட்டு காக்காவை வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டாம். நான் காலைல சாப்பிட மாட்டேன், நைட்டு சாப்பிட மாட்டேன், மத்தியானம் ஒரு வேளை மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். நீங்கள் எப்படி சஷ்டி விரதம் கும்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஈடே பெறுவதே உங்கள் திவ்யா சண்முக சேனல். பாய்.